ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து மார்ச் 19 11:47 AM. சரியா? மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோ. இது வந்து பார்ட் பியோட தொடர்ச்சி. ஓகே, பார்ட் பி கவனிச்சிருந்தா தான் இது புரியும். சரியா? ஸ்ட்ரைட்டாக நான் டாப்பிக்கில் போகிறேன். ஓகே, அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஓகேவா, அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஓகே, அந்த ப்ரோக்ராம் பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்க, இந்த கமெண்ட் லைன் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம்ப்பா. ஓகே, கூடயே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்ப்யூட்டரே தெரியாதவங்களுக்கு இது அழகாக புரிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் மக்களே. ஓகே, நீங்களும் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம், ஈஸி தான். ஓகே, இதெல்லாம் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே போயிருக்குன்னு நம்புகிறேன். சரியா? ஓகே, இப்போ இப்படி இருக்கு. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும்? கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். அவ்வளோதான். வெல்கம் டு C#. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? சரி, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாட்டிக் வாய்டு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்னோட நோக்கம் என்னன்னா, ஒரு உங்க வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. சரியா? இதை பத்தி கிளாஸ் பத்தி பேசிட்டோம். இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட், மெயின் மெத்தடு, அதெல்லாம் பேசிட்டோம். இது ஒரு நேம் ஸ்பேஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு மெத்தடு. பாருங்க, இந்த மெத்தடுக்கும் இந்த மெயினுக்கும் ஒரே கலர்ல இருக்கும். இதுக்குள்ள நடுவுல கொடுக்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் இல்லைன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செமிகோலன்ல முடியும். சரியா? இந்த கிளாஸ்ல என்ன பேச போறேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது, அதாவது இந்த பிராக்கெட்டுக்கு பதிலா இப்படி போடுறது. சரியா? சரி, இந்த பிராக்கெட்ல, அதாவது இந்த பிராக்கெட் போடுறது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, எப்படி வந்து நம்முடைய மொழிக்கு, தமிழ் மொழிக்கு வந்து ஒரு இலக்கணம் இருக்கோ, அதே மாதிரி இதுக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஒரு 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 இலக்கணம் இருக்கு, சில ரூல்ஸ்லாம் இருக்குன்னு ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். சரியா? கிளாஸ் எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். ஸ்டாட்டிக்கும் பாருங்க, எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க இந்த ப்ரோக்ராம் மக்களே. சரியா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இது யாருக்கு எடுக்கிறேன்? கம்ப்யூட்டர் பத்தியே ஒன்றும் தெரியாதவங்களுக்கு எப்படி உள்ள கொண்டு போறது அப்படிங்கிறது. சரியா? வெறும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஓகே, பாருங்க, இந்த சிஸ்டம் இங்க இருக்கு இல்லையா? இப்போ நான் அடுத்ததா நான் வந்து இப்போ வந்து ஒரு லைன் நான் வந்து எழுதணும். ஓகே, அதாவது திருப்பியும் ஓகே, சிஸ்டம் டாட், ஓகே, கன்சோல் டாட், ஓகே, கன்சோல் டாட், திருப்பி நான் வந்து ரைட் லைன். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள வந்து வேற ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியே பார்ப்போம். ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ. ஓகே, அப்புறம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். செமிகோலன்ல முடிஞ்சா ஸ்டேட்மெண்ட் இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸ்கோப்லாம் உங்களுக்கு பத்தி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே எடுத்திருப்பேன். இப்ப பாருங்க, ஸ்கோப்க்கு அழகா பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்கு, ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணி படிக்கணும். சரியா? தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் பாருங்க, மேல ஒரு லைனுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்கிறேன், வேணும்னா இன்னொரு லைனுக்கு சிஸ்டம் கொடுக்குறேன். ஓகே, இதுல வந்து ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம். இது அப்படியே பிரிண்ட் ஆகும், இந்த 3 லைனும் பாருங்க, அது பார்க்கலாம். கண்ட்ரோல் F5. தெரியுதா உங்களுக்கு? சரிதா மக்களே? வெல்கம் டு C#. ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் நேம். ஓகே, வந்துருச்சா? ஓகே, இப்படி முதல்ல வந்து இதுல வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் நான் என்ன பண்றேன், இந்த சிஸ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு தான் என்ன பண்றோம், காமனா இங்க போயிட்டு யூசிங் சிஸ்டம்னு இங்க கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். புரிஞ்சுதா?
அழகா புரியும். புரிஞ்சுதுங்களா? சோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓகே, இந்த கன்சோல் கிளாஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. ஓகே, எவ்வளவு அழகா கொண்டு போறோம் பாருங்க. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்து விடை தெரிஞ்சிருச்சு. மேல யூசிங் சிஸ்டம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது. சரியா? இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா, ஓகே, இந்த கிளாஸ் வந்து நம்ம எழுதுனது தானே. ஓகே, பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம கிரியேட் பண்ணும்போது நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? அது பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? ஓகே, பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம ஃப்ரூட்ஸ்ன்ற நேம்ல கொடுத்தோம், கரெக்டா? அதுக்குள்ள கிளாஸ் ப்ரோக்ராம்னு வந்தது. ஓகே, நான் இப்ப வந்து நான் உங்களுக்கு நான் வந்து இதை எடுக்கல. ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த ப்ரோக்ராம ஓகே என்னன்னு மாத்திக்கிட்டேன், கிரேப்ஸ்ன்னு மாத்திக்கிட்டேன். சரியா? புரியுதா? ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. ஓகேவா? இது நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் நேம் ஸ்பேஸ். ஓகே, திருப்பி எழுதிக்கிறேன். மைக்ரோ சாஃப்ட் ஓகே ப்ரோக்ராமர் நேம் ஸ்பேஸ். தெரியாதவங்க போன கிளாஸ்ல என்ன எடுத்தோமோ பார்ட் பி செக்ஷன் நினைக்கிறேன். ஓகேவா? அதுல போய் பாருங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், ஓகேவா, இது வந்து கிரேப்ஸ் நான் எழுதுனது. ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்து என்ட்ரி பாயிண்ட், இதுவும் மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதுனது தான். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஓகே ப்ரோக்ராமர் ரோட் திஸ். ஓகேவா? இதுல என்ன, கன்சோல் அப்ளிகேஷன்ல இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நம்ம இதுதான் வந்து ஸ்டார்டிங். அதாவது நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீட்டுக்கு எப்படி வாசல் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் அப்படிங்கிறத நீ கம்பேர் பண்ணிக்கணும். சரியா? நான் இப்ப பாருங்க என்ன பண்றேன் பாருங்க. ஓகே, அடுத்தது நான் என்னோட நேம் ஸ்பேஸ் எழுதுறேன். ஓகே, நேம் ஸ்பேஸ் முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பேர் கொடுத்துருந்தோம், ஃப்ரூட்ஸ். ஓகேவா? நான் அதே நேம் கொடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வரும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? நீங்க இங்க ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துக்கலாம். வேணும்னா இங்க பாருங்க, நீங்க ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆப். மொபைல் போன்ல ஆப் டவுன்லோட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஓகே நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு ஆப். நம்ம இங்க வந்து ஒரு கன்சோல் ஆப், ஒரு சின்னதா. ஓகே, நம்மளோட ஆப் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இந்த 3 லைனை பிரிண்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க கேட்கலாம் சார், இந்த ஃப்ரூட்ஸும், அதாவது நீங்க ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்ல நேம்ல தான் நம்ம கொடுத்தோம், அதே தான் நம்மளுக்கு இங்க நேம் ஸ்பேஸா கிரியேட் ஆகும். வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? நான் வந்து என்ன கொடுக்குறேன். ஓகே ஓகே, நான் இப்ப பாருங்க என்ன பண்றேங்கிறது பாருங்க. ஓகேவா? அதாவது இந்த நேம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கும்போது வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஓகே, நான் இப்போ வந்து ஆக்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். சாரி, நான் இங்க போயிட்டு ஓகே ஆக்டர்ஸ், அவ்வளவுதான். சீக்கிரம் முடிச்சிருவேன், இனிமேல் இப்படித்தான் இருக்கும். ஓகே, கிளாஸ் நேம் நான் என்ன வச்சுக்கிறேன்னா ரஜினி. அவ்வளவுதான் மக்களே, இதுவும் ரன் ஆகும். ஓகே, இது வந்து நம்ம எழுதுனது ஆக்டர்ஸ், இந்த கிளாஸும் நம்ம எழுதுனது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓகே, நமக்கு எப்படி வந்து ஓகே நமக்கு எப்படி நம்ம எழுதின ஆக்டர்ஸ் இந்த ரஜினி இருக்கோ, கிளாஸ் ரஜினி, கிளாஸ் ரஜினி எதுக்குள்ள இருக்கு, இந்த நேம் ஸ்பேஸ் ஆக்டர்ஸ்க்குள்ள இருக்கு. கரெக்டா? பாருங்க, தெரியுதா? இந்த கிளாஸ் ரஜினிக்குள்ள மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமரோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? இது நீங்க இந்த விஷயத்த தெளிவா பாத்தீங்கன்னாலே புரிஞ்சுக்கும். வேணும்னா பாருங்க, இந்த மாதிரி நீங்க இருக்கிற இந்த ஏரோ சிம்பிளை ஓகே இது மாதிரி கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம எப்படி வந்து
ஓகே, இந்த ஆக்டர்ஸ் கிரியேட் பண்ணோம், ஆக்டர்ஸ்குள்ள இந்த கிளாஸ் ரஜினி கிரியேட் பண்ணோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்த கிளாஸ் ரஜினி கிரியேட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த கிளாஸ் ரஜினிக்குள்ள நம்ம ஒரு சின்ன ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாமா? ஓகே, நம்ம பாருங்க, நான் வந்து மெத்தடை கிரியேட் பண்றேன். ஓகே, பாத்தீங்கன்னா இது போட்டுக்கோங்க, பப்ளிக், ஓகே, வாய்டு, ஓகே, வெல்கம். இது பாருங்க, இந்த மெத்தட் நான் எழுதுறது. ஓகே, பார்த்துக்கோங்க, பப்ளிக் வாய்டு வெல்கம். ஓகே, இந்த பப்ளிக் வாய்டு வெல்கம்ல என்ன பண்றோம்னா, ஓகே, மேல ஏற்கனவே சிஸ்டம் கொடுத்துட்டோம். அதனால நான் இங்க சிஸ்டம் கொடுத்து நான் கிளியர் பண்ண வேண்டியதுல இதை முன்னாடியே பேசிட்டோம். ஸோ இங்கே கன்சோல், ஓகே, டாட் ரைட் லைன். ஓகே, நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா, வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஓகே, இது நான் எழுதின நேம் ஸ்பேஸ், நம்ம எழுதின நேம் ஸ்பேஸ், அதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அந்த கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா, ஓகே, 2 மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதுனது. மெத்தட்னு சொல்லும் போது பாருங்க எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. பப்ளிக் வாய்டு வெல்கம், இது வந்து ஒரு மெத்தட். எப்படி மெத்தட்னு சொல்றோம்? ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு ஸ்மூத் பிரேஸ் முடியுது. அப்புறம் இது வந்து இந்த மெத்தடோட ஸ்கோப். ஓகேவா? நான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை அழகா கொண்டு போறேன். சரியா? சோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓகேவா, ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ் ஆக்டர்ஸ்குள்ள இந்த கிளாஸ் ரஜினி இருக்கு. கிளாஸ் ரஜினிக்குள்ள, ஓகே, மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதுன என்ட்ரி பாயிண்ட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம், ஓகே, நான் எழுதுன வெல்கம்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. புரியுதா? ஓகே, ஓகே, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அதே மாதிரிதான் இங்க பாருங்க, அதே மாதிரிதான். ஓகே, இது ஒரு கிளாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸ் மேல வச்சுக்கிட்டு, ஓகே, F12 பிரஸ் பண்ணுங்க. ஓகே, F12. பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதே மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே, இது வந்து அவங்களுடைய நேம் ஸ்பேஸ், மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமரோட நேம் ஸ்பேஸ். அங்கேயும் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா? நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் எழுத முடியும்னா, மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதின நேம் ஸ்பேஸ், ஓகே, மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதின கிளாஸ், மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதின இந்த என்ட்ரி பாயிண்ட் மெத்தடு, அவங்களோட மெத்தடு, இதெல்லாம் வச்சுதான் நம்மளோட ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, புரியுதா? ஓகே, நீங்க அப்படியே கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா, ஓகே, அவங்களோட ப்ரோக்ராம்க்கு, ஓகே, அவங்களோட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறதுக்கு, ஓகே, அவங்க எழுதுன மத்த நேம் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு தேவையா இருக்கு. சரியா? இது வந்து இந்த சிஸ்டத்தை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். புரியுதா? ஓகே, ஓகே. சோ மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் எழுதுன, ஓகே, சிஸ்டம்குள்ள இருக்கிற இந்த கன்சோல், இங்க பாருங்க, அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிறது தான் இந்த கிளாஸ் கன்சோல். இந்த கன்சோல்குள்ள என்னென்ன பாக்குறீங்களோ, ஓகே, இது எல்லாமே, ஓகே, இந்த கன்சோல்ங்கிற கிளாஸ்க்குள்ள என்னென்ன பாக்குறீங்க பாருங்க. இந்த கன்சோல்ன்ற கிளாஸ்க்குள்ள நிறைய, இந்த கன்சோல் கிளாஸ் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, கன்சோல்ங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே கிளாஸ் மெம்பர்ஸ் சொல்லுவோம். ஓகே, பாருங்க, நான் என்ன பண்றேன், இந்த ரைட் லைன் மேல வச்சுட்டு
திருப்பி F12 கொடுக்குறேன். கரெக்டா வந்து அந்த கன்சோல்ங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கிற ரைட் லைன்ற மெத்தடுக்கு போய் நிற்கும். இது மாதிரி நீங்க கொடுத்து பார்க்கணும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம இருக்கிறது வந்து அந்த கன்சோல்ன்ற கிளாஸ்க்குள்ள பாருங்க, மேல நான் வந்து நேவிகேட் பண்றேன், தெரியும். புரியுதா? ஓகே, நீங்க இப்போதைக்கு இதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். ஸ்டாட்டிக் எல்லாம் ஓகேவா? இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா மனசுல தெரிஞ்சா போதும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். மெத்தட் எப்படி எழுதுனுட்டு தயவுசெய்து மெத்தட் எழுதும்போது இந்த கேப்ஸ் பிஏ ஓகே இதெல்லாம் இல்லை. ஓகே, ஸ்மால் பி தான் இருக்கு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூசிங்கு, இந்த நேம் ஸ்பேஸு, இந்த கிளாஸு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு எல்லாமே ஒரே கலர்ல இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையுமே ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். சரியா? இது எல்லாத்தையுமே ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். அப்புறம் சின்டாக்ஸ் எரர்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன், அதோட முடிக்கிறேன். ஓகேவா? சின்டாக்ஸ் எரர்ஸ் என்னன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, நேம் ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த கேபிட்டல் எண்ணு கொடுக்கறது, ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க. அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு மொழிக்கும் வந்து ஒவ்வொரு இலக்கணம் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ இந்த நேம் ஸ்பேஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பிராக்கெட் முடியுது பாருங்க, பாருங்க ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்க. இந்த பிராக்கெட் கொடுக்காம இருக்கிறது. ஓகே, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எரர் இருக்கு, அது காமிக்கும். தெரிஞ்சுதா? ஓகே, எக்ஸ்பெக்டட்னு வருது பாருங்க, CS1513. ஓகே, அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி புதுசா இருக்கிறவங்க இந்த பிராக்கெட்லாம் கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நிஜமாங்க, ப்ரோக்ராம் பண்ணும்போது அனுபவிச்சு பண்ணுங்க, ஃபீல் பண்ணி பண்ணுங்க. சரியா? அழகா மனசுக்குள்ள போகும். சரியா? அப்புறம் இந்த மெயின் போய் வந்து அதாவது இந்த மாதிரி பிராக்கெட் இது எல்லாத்தையும் தான் சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுக்கூடாது. மெத்தடுன்னா ஸ்மூத் பிரேஸ் ஆரம்பிச்சு ஸ்மூத் பிரேஸ் முடியணும். அதே மாதிரி இந்த மெயின்க்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். ஓகே, ஸ்மால் எம் கொடுக்கூடாது. புரிஞ்சுதா? பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வரும். ஓகே, கலர்லெஸ்ஸா இருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கு இப்படிதான் கொடுக்கணும் எம். ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப நான் எம் கொடுத்துட்டு நான் இப்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ட்ரை பண்ணும்போது கம்பைல் பண்றேன். கண்ட்ரோல் F5 கொடுக்கும்போது நம்மளுக்கு பாருங்க பில்டு ஃபெயில்டு வருது. ஏன்னா ஸ்மால் எம் கொடுத்துருக்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க வருது. அது என்ன சொல்லுது? இது மாதிரி வந்து மெயினை ப்ராப்பரா கொடு. ஓகே, என்ட்ரி பாயிண்ட்டை ப்ராப்பரா கொடு அப்படின்னு சொல்லுது. ப்ரோக்ராம் டஸ் நாட் கண்டெய்ன் a static main method suitable for an entry point. சோ அதை ப்ராப்பரா கொடுக்கணும். சரியா? அப்புறம் இங்கெல்லாம் வந்து டாட் கொடுக்காம இருக்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டாட் எதுக்கு வைக்கிறோம்னா ஒரு கன்சோல்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸ் மெம்பரை, சரி ரைட் லைன் வந்து ஒரு கிளாஸ் மெம்பர் எதுக்குள்ள இருக்கு? கன்சோல்ங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஓகே, இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம், பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்டுக்கும் பேராமீட்டருக்கும் வித்தியாசம் உண்டு, அதை பின்னாடி பார்ப்போம். சரியா? ஓகே, சரி. இப்ப இந்த கிளாஸ் இதை நீங்க இப்ப நல்லா உள்வாங்கிட்டீங்களா? ஓகே, நல்ல கிளியரா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த ஸ்டாட்டிக் வாய்டை பத்தி பார்ப்போம். ஓகே, இதே எக்ஸாம்பிள் தான். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி வந்து ஃப்ரூட்ஸ்னு இருந்தது, அதை நான் ஆக்டர்ஸ்னு மாத்திட்டேன். அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக இந்த கிளாஸையும் ரஜினின்னு மாத்திட்டேன். சரியா? முன்னாடி வந்து என்னவா இருந்தது? ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை பார்ப்போமா? கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்னு இருந்தது. ஓகே, நான் ஆப்பிள் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதை பேரை நீங்க மாத்திக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த நேம் வந்து நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணீங்களோ, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன நேம்ல கிரியேட் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாமே பழக்கமாயிரும். ஓகே, சோ இந்த பப்ளிக்னு இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த பப்ளிக்ங்கிறத ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறேன்.
பப்ளிக் அப்படிங்கிறத ஓகே ஸ்மால் பி போடணும். அவ்வளவுதான். அதாவது C# வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஓகே, இது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அழகா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்து பப்ளிக்ங்கிறது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குன்னு நினைக்கிறேன், 5ஓ 6ஓ. ஓகே, அநேகமா இந்த .NET 9ல சாரி. ஓகே, நல்ல விலைக்கு. ஓகே, இதுல வந்து என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பப்ளிக், ஓகே, அடுத்தது பிரைவேட்டு, பப்ளிக்கு பிரைவேட்டு, ஓகே, இன்டர்னல், அடுத்தது ப்ரொடெக்டடு, ஓகே, அடுத்தது ப்ரொடெக்டட் இன்டர்னல் நினைக்கிறேன். இதான் ரொம்ப அதாவது என்னோட காலத்துல இருந்தது இதெல்லாம். இப்போ அதான் நான் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் தான். ஓகே, நான் என்னுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் ஓகே இந்த பப்ளிக், பிரைவேட், இன்டர்னல், ப்ரொடெக்டட் இன்டர்னல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஓகேவா? வேணும்னா இப்போதைக்கு நீங்க இங்க இதை வந்து பிரைவேட் கொடுத்து பார்த்துக்கோங்க. பப்ளிக்னு இருக்கு, இந்த இடத்துல பிரைவேட் கொடுத்து பாருங்க. ஓகே, ரன் ஆகுதான்னு பாருங்க. இப்ப பாருங்க, ரன் பண்ணீங்கன்னா ஓகேவா, இந்த லைன் பிரிண்ட் ஆகாது. இந்த லைனு பிரிண்ட் ஆகாது. ஓகே, எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த கிளாஸுக்கு இருக்குல்ல, இந்த கிளாஸ் ரஜினி, இதெல்லாம் ஆரம்பத்துல கஷ்டமா தாங்க இருக்கும். ஓகேவா? நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன். ஓகே, அதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி நான் ஸ்டாட்டிக்னா என்னன்னு சொல்ல வரும்போது இங்க நம்ம மாத்தி பார்க்கலாம். இப்போதைக்கு ஓகேவா, இந்த மெத்தடுக்குள்ள இருக்கிற இந்த வெல்கம் ஐடியா ஃப்ரெண்டுங்கிறத எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதா சேலஞ்சு. இப்ப நான் கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன். கொடுத்தா நம்மளுக்கு இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. அதான் வாட் இஸ் யுவர் நேம் வரைக்கும். console.writeline கொடுத்த வெல்கம் ஐடியா ஃப்ரெண்டு பிரிண்ட் ஆகல. சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை பிரிண்ட் ஆகிறதுக்கு இந்த கிளாஸ் ரஜினிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இது பேரு இன்ஸ்டான்சியேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேரு வந்து இன்ஸ்டான்சியேஷன். இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். விடாம படிங்க, அதுக்கப்புறம் பின்னாடி உங்களுக்கு பழக்கமாயிரும். ஓகே, இன்ஸ்டான்சியேஷன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், ரஜினி ஓகே கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, நான் பாருங்க. ஓகே, என்ன சொல்லலாம்? ஓகே, நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ABCD அப்படி கொடுத்துக்கலாம். இல்ல வந்து ரஜினியோட மருமகன் பேர் என்ன? சரி, அதுக்கெல்லாம் போகணுமா? ஓகே, நான் இங்க ஓகே ட்ரீ ஆப்ஜெக்ட், ரஜினிக்கு ட்ரீ மரம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு நியூ ஈக்குவல் டு ரஜினி. அவ்வளவுதான். இது பேர் தான் இன்ஸ்டான்சியேஷன். இந்த லைனுக்கு பேரு தான் இன்ஸ்டான்சியேஷன். சோ இந்த ட்ரீ வந்து இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இன்ஸ்டன்ஸ் சொல்ல பழகிக்கோங்க. ஓகே, இந்த ட்ரீ வந்து இந்த கிளாஸோடது. ஓகேவா? அதனால இந்த ட்ரீயால இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஓகே இந்த கிளாஸ் மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ நான் இங்க போயிட்டு ட்ரீ டாட்னு வைக்கிறேன். இதெல்லாம் நல்லா உங்க மண்டைக்குள்ள போகணும். ஓகே, கொடுத்துட்டு இந்த வெல்கம்ங்கிற மெத்தடை நான் கால் பண்றேன். அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க சோ என்ட்ரி பாயிண்ட்ங்கிறதுனால கம்பைல் ஆகும்போது உங்களுக்கு ஓகேவா, கம்பைலர் வந்து என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு தேடும்.
என்ட்ரி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இந்த ஒவ்வொரு லைனா வரிசையா பிரிண்ட் பண்ணிட்டே வரும். அப்புறம் இந்த லைன்ல இந்த ரஜினிங்கிற ஒரு கிளாஸுக்கு அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேவா? அப்புறம் இது ரஜினிங்கிற கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் மூலமா நம்ம ரஜினிங்கிற கிளாஸ்க்குள்ள இந்த இருக்கிற இந்த வெல்கம்ங்கிற மெத்தட கூப்பிடுறோம். பாருங்க, கூப்பிடுறதுக்கு தான் இந்த டாட் வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப நான் கண்ட்ரோல் F5 கொடுக்குறேன் பாருங்க. இப்ப வந்துருச்சா வெல்கம் மை டியர் ஃப்ரெண்டு? புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரியுதா ஸ்கிரீனு? ஓகே, சரி, போதும். நம்ம வந்து அழகா இதோட நிறுத்திப்போம். ஓகே, நான் இப்ப சொல்லிட்டேன் ஜென்ரலா என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அதெல்லாம் தான் வந்து நம்ம சின்டாக்ஸ் எரர்னு சொல்றோம். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சின்டாக்ஸ் எரர்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, இந்த அடுத்த கிளாஸ்ல வந்து இப்ப நான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாட்டிக்னா என்ன, இந்த வாய்டுனா என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸோட இதை முடிச்சிருவோம். புரியுதா? ஓகே, வேணும்னா இந்த கிளாஸ்லயும் முடிச்சிடலாமா? இல்ல ரொம்ப ஹெவியா இருக்கா? சரி, போதும். ஓகே, இது வந்து ஒரு அரை மணி நேரம் வருது கிட்டத்தட்ட. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ். திருப்பி சொல்றேன் பாருங்க, நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு ப்ரோக்ராம்ல ஓகே எல்லாமே மெத்தட் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்துட்டு இருக்க கிளாஸ இதுக்கு முன்னாடி ஏபிசி எல்லாம் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பிளேலிஸ்ட்ல உங்க ஃப்ரெண்டோட ஒருத்தரோட சேர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது ஓகே உங்களுடைய என்ன சொல்றது கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, அவர் வந்து டக்குன்னு இல்லை ஓகே இதுதான் கிளாஸ், இது மெத்தடு, இப்படி கண்டுபிடிக்கணும், இது மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். ஓகேவா? ஓகே, நான் இப்ப என்ன திங்க் பண்றேன், ஏதாவது விட்டுட்டேன்னா பாருங்க, அந்த யூசிங் சிஸ்டம்க்கு கடைசியில் நான் செமிகோலன் கொடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு பேர் மனசுக்குள்ள போச்சோ இல்லையான்னு தெரியல. ஓகே, இது வந்து யாருக்குன்னா நாவிஸ் லேர்னர். நாவிஸ்னா கம்ப்யூட்டர் பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சவங்க. சரியா? சில 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் சுட்டி பசங்களும் அழகா அவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வந்து மொபைல் போன் வந்ததுல இருந்து ஓகே ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்கறது சம்வாட் ஈஸி ஆயிடுச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன, ஓகே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ரேம்க்கு எப்படி போகுது, அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பேன் ஆரம்பத்துல நாவிஸ் லேர்னர் பிளேலிஸ்ட்ல. சரியா? ஓகே, பண்ணிடுவீங்களா? பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இன்ஸ்டான்சியேஷன்னா எப்படி பண்றது, ஒரு மெத்தடு, இது நம்ம எழுதுன மெத்தடு. ஓகே, நான் வேணா இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேவா? மை மெத்தடு, இது நான் எழுதின மெத்தடு, அதாவது நீங்க எழுத போற மெத்தடு. இது மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராமர் ஏற்கனவே எழுதி வச்ச மெத்தடு. இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்கறதுலாம் பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகே, நான் இப்ப சொன்ன இதெல்லாம் என்ன, ஓகே அதாவது மெத்தடோட ஸ்மூத் பிரேஸ்க்குள்ள கொடுக்கறதெல்லாம் என்ன, அதெல்லாம் பேராமீட்டர்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட் சொல்லுவோம். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுக்குள்ள போகணும். சரியா? புரிஞ்சுதா? இந்த கிளாஸை முடிச்சுக்கலாமா? அழகா இருக்கா? ஓகே, புதுசா தெரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட். சரியா? சரி மக்களே, பாய். நம்ம நாளைக்கு ஓகே we will meet in what is static void. ஓகே, ஸ்டாட்டிக் வாய்டை பத்தி அழகா தெரிஞ்சுப்போம். எளிமையா என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். பாய், டேக் கேர். சரியா? நல்லா ப்ரோக்ராம் பண்ணி பழகுங்க, ரொம்ப ஈஸி. திருப்பி ஒன்னே தான் சொல்றேன். ஓகே, ஒவ்வொரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு ஒவ்வொரு ஆப் இருக்கு. இப்போ நம்ம C# ப்ரோக்ராமிங் டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்காக ஓகே அதுக்கான ஆப் என்னது, விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். விசுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணி ஓகே அது மூலியமா நம்ம C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கத்துக்கிறோம். இதை மனசுல வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.